சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அக்ரியால் கொடுத்தவங்கள நீங்கள் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க. நம்ம மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? உங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுக்காக தேவை, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறதே சொல்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் மொபைலுங்கிறது வெறும் ஃபோன் மட்டும் இல்லைங்க, அதுதான் நம்மளோட அட்ரஸே. அதில் எல்லாமே இருக்கும். உங்களோட கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நீங்கள் யார்கிட்ட நிறையா பேசுவீங்க, அதில் இருக்கிற ஆப்பில் உங்கள் ஃபினான்ஷியல் டேட்டா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க, என்ன சாப்பிடுவோம், என்ன ட்ரெஸ் எடுப்போம், கடைசியாக என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், அதில் இல்லாத டீட்டெயிலே கிடையாது. அப்படி இருக்கிற மொபைல் ஃபோன் இன்னொருத்தர் கையில் கிடச்சிச்சின்னா நமக்கு என்னென்னலாம் கேடு விளைவிக்கலாம். அப்போது நம்ம ஃபோன் தொலைஞ்சிச்சின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த மெத்தட் தான், CTCBLR. இது என்னங்க CTCBLR அப்படின்னா, நீங்கள் எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். CTC சென்னை ட்ரேட் சென்டர், BLRனா பெங்களூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னை ட்ரேட் சென்டர் பெங்களூரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் தொலைஞ்சோன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா கால். உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். எடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் உண்மையிலே தொலைஞ்சிருக்கா, எங்கேயாவது சைலண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா பல கேஸில் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த நாள் வந்து என் கார் சீட்டு கீழே இருந்துச்சு, வீட்டில் கபோர்டில் இருந்துச்சு, என் குழந்தை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோன் தொலைஞ்சிருச்சு தானான்னு. அதுக்கு அடுத்து T அப்படின்னா ட்ராக். உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபைண்ட் மை ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS-ஆக இருந்தாலும் சரி, இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணணுன்னா ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, அப்புறம் அதோட பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்தோடனே லாகின் ஆகி என்னோடய டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு. இப்போ என்னோடய டிவைஸை அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா லொக்கேஷன் சர்வீசஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் சைலண்ட் மோடில் இருந்தால் கூட உங்கள் ஃபோனுக்கு ஒரு சவுண்டு கொடுக்க முடியும். இப்போ நான் கொடுத்தோடனே ஃபோனில் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாப் ரிங்கிங் கொடுத்து நீங்கள் ஃபோனை கண்டுபிடிச்சிக்கலாம். செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக் டிவைஸ் அண்ட் சைன் அவுட் ஆஃப் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இங்கேருந்தே நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து சைன் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான டேட்டா இருக்குது, உங்களால் கண்டுபிடிக்க முடியல இன்னும், ஆனால் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா எரேஸ் டேட்டா கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா எரேஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த இமெயில் ஐடி வச்சு எத்தனை டிவைஸில் லாகின் பண்ணிங்களோ அது எல்லா டிவைஸுமே இங்கே காட்டும். இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, ஆக்சிடென்டெல்லாம் தொலைஞ்சிருக்கு, யாராவது நல்லவங்க கையில் உங்கள் ஃபோன் இருக்குது, தெரிஞ்ச இடத்துல இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். இன்டென்ஷனலாக திருடினவங்க உங்கள் ஃபோனை ஹார்ட் ரீசெட் பண்ணிடுவாங்க, உடனே டர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க, மொபைல் டேட்டா கனெக்ஷனில் வச்சுருக்க மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட். உங்கள் ஃபோன் தொலைஞ்ச உடனே நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதை ஆன்லைனில் கொடுக்கலாம், இல்லைனா நேராக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் தெரிவிக்கலாம். ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். தமிழ்நாடு போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா சப்ஜெக்ட் கேட்கும், அதுலேயே செல்ஃபோன் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்குல்ல, இதில் ரிஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட். இதில் உங்கள் பேர், உங்கள் ஜெண்டர் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம். எப்படி உங்கள் ஃபோன் தொலைஞ்சிச்சு, எங்கே தொலைஞ்சிச்சு, இதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமாக ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிரும். அடுத்து பினா பிளாக். உடனே உங்களோட சிம் கார்டு ஐஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சிம் கார்டை பிளாக் பண்ண சொல்லணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அவங்களால எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும். இப்போ ஜிபேக்கு சிம் கார்டு இருந்தால் தான் வேலை செய்யும், ஃபோன் அப்ளிகேஷன்ஸ்க்கு சிம் கார்டு இருந்தால் தான் வேலை செய்யும். நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால இது எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து எல்னா லாக் அவுட். உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும், முக்கியமாக உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் ஜிமெயில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவீங்க. அதை வேறு ஒரு டிவைஸில் லாகின் பண்ணி எந்த டிவைஸ்லாம் லாகின் பண்ணியிருக்குன்ற லிஸ்ட்டை பார்த்து லாக் அவுட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டுகளை கண்டிப்பாக மாற்றுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் பேங்கிங்க்கும் கண்டிப்பாக பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. கடைசியாக ஆர் படி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர். எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும், இதுதான் நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம். சஞ்சார் சாதி. இந்த சஞ்சார் சாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க CIR சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பழைய வெப்சைட்டை தான் சஞ்சார் சாதின்னு மாற்றிருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் தொலைஞ்சு போன ஃபோனோட டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் உங்கள் ஃபோன் நம்பரோட உங்களோட IMEI நம்பரும் உங்களோட மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். நீங்கள் புதுசாக ஒரு சிம் கார்டை மாற்றினாலும்
IMEI நம்பர் வந்து மாறவே மாறாது. அதை வச்சு அவங்களால ட்ராக் பண்ணி லொக்கேட் பண்ண முடியும். இது பழைய டெக்னாலஜி தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதில் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ sancharsaathi.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபோன்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஃபோன் ட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 20,718 ஃபோன்கள் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, 9,579 ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, 1,460 ஃபோனை வந்து கண்டுபிடிச்சி திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிளாக் ஸ்டோலன் மொபைல் ஃபோன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. IMEI நம்பர் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது மேண்டேட்ரி அவங்க கொடுக்கல. அதே மாதிரி 2 சிம் கார்டு, டுவெல் சிம் கார்டு இருந்தால் நீங்கள் அந்த நம்பரையும் கொடுங்க. டிவைஸ் மாடல் நம்பர், இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கே தொலைஞ்சு போச்சு, எந்த ஸ்டேட்டு, எந்த போலீஸ் ஸ்டேஷன், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனோட காண்டாக்ட் பண்ணி எந்த இடத்துல தொலைஞ்சிச்சு, எந்த ஸ்டேட்டு, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வருது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபோன் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தான் உங்கள் ஃபோனை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னா கிடச்ச உடனே அந்த ரெக்வஸ்ட் ஐடி, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ரெக்வஸ்ட் ஐடி அதில் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதில் நீங்கள் அன்பிளாக் பண்ண சொன்னீங்கன்னா மட்டும்தான் அன்பிளாக் ஆகும், இல்லைனா உங்கள் ஃபோன் பிளாக் ஆயிரும். இந்த போர்ட்டலில் அது மட்டும் இல்லை, இன்னும் சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. உங்கள் பேரில் எத்தனை ஃபோன் கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது உங்கள் பேரில் எத்தனை சிம் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அந்த கனெக்ஷன் உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதையும் இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மள நிறைய பேர் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த ஃபோனே 5,000 ரூபா தான் போகும், 3,000 ரூபா தான் போகும், இதுக்காக நான் வேலை மெனுக்கட்ட அலைய முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் அந்த ஃபோனில் இருக்கிற டேட்டா, அதை இன்னொருத்தங்க கைக்கு போக விட்டுறாதீங்க. கரெக்டாக இந்த CTC BLR சென்னை ட்ரேட் சென்டர் பெங்களூரில் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு உங்கள் ஃபோனை காப்பாற்றிக்கிங்க. ஏங்க ஏன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாமல் ஹேக் பண்ணுவாங்க? நான் அதில் ஒரு ஃபோட்டோ கூட போட்டது இல்லைங்க. பண்ணுவாங்கங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், டீகடை அக்கௌண்ட் வரைக்கும் ஹேக் பண்ணுவாங்க. எதுக்காக எங்கள் அக்கௌண்ட்டில் ஹேக் பண்ண போகிறாங்க? அதை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது? 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்ன? நீங்கள் கூகுளில் போய் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், டாப் 10 ரிச்சஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் வர கம்பெனிஸ் எல்லாமே எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற கம்பெனிஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், இல்லை டாட்டாவாக இருக்கட்டும், மகேந்திராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் 2-3 ஜென்ரேஷனாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டலாம் இல்லாத கம்பெனியே கிடையாது. இப்போ டாட்டாவும் மகேந்திராவும் எடுத்திங்கன்னா பேங்க்லேருந்து, கார் கம்பெனிலேருந்து, சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ சர்வீசஸ், ப்ராடக்ட் செல் பண்ணுற இவங்களால ஏன் இந்த டாப் 10ல் வர முடியல? நிறையா இப்போ இந்த கம்பெனிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கிட்டிங்கனாலோ, ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இவங்க எல்லாம் கொடுக்குற சர்வீசஸ் மேக்ஸிமம் ஃப்ரீ சர்வீசஸ் தான். ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களால எப்படி இந்த டாப் 10 பணக்கார லிஸ்ட்டில் வர முடியுது? அப்போ அவங்க என்ன விற்கிறாங்க? இவங்க எல்லாரும் எதை காசாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. டேட்டா இஸ் த நெக்ஸ்ட் ஆயில் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ இருக்கிற AI எவல்யூஷன்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே டேட்டா ரொம்ப அவசியம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உங்கள் டேட்டா திருடுறாங்கன்றது உங்களுக்கு பார்ஷியலாக தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் எங்கேயோ ஒரு ஷூ வேணும் அப்படிங்கிறத க்ரோம் ப்ரௌசரில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷூ வேணுமா அப்படின்னு ஒரு ஆடு வரும், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அதுக்கு ரெலவெண்ட்டான வீடியோ வரும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். இவங்க ஏன் இந்த டேட்டா திருடுறாங்க அப்படின்னா உங்களால் மட்டும்தான். நீங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டீங்க. எப்போ கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அக்ரி டு ஆல் அப்படின்னு உங்களில் யாருமே கண்டிப்பாக படிக்காமல் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அங்கே அவங்க என்னெல்லாம் திருடுறாங்கன்னு அவங்களே பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன டேட்டாலாம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளோட ப்ளே ஸ்டோர் வெப் வெர்ஷன் போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் செக் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராமில் டேட்டா சேஃப்டி, இதில் சி டீடைல்ஸ், நம்ம என்னென்ன டேட்டாலாம் இன்ஸ்டாகிராமோட ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம அக்செப்டன்ஸோட அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போ பார்ப்போம். டிவைஸ் ஆர் அதர் ஐடிஸ், ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைசிங் ஆர் மார்க்கெட்டிங். பர்சனல் இன்ஃபோ, நேம், இமெயில் அட்ரஸ்,
யூசர் ஐடிஸ், ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோனில் இருக்கிற யூசர் ஐடிஸை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. டேட்டா கலெக்டட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு நீங்கள் காட்டுது. ஆனால் இது ஆப்ஷனல் அப்படின்னு நீங்கள் யாருமே கொடுத்துருக்க மாட்டீங்க. இது ஆப்ஷனலாக வச்சிங்கன்னா உங்களால் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாருமே கண்டிப்பாக இதை அலோவ் கொடுத்து தான் வச்சுருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அட்வர்டைசிங் ஆர் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ராட் ப்ரிவென்ஷன், செக்யூரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், பர்சனலைசேஷன், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், எல்லா காரணங்களும் போட்டிருக்காங்க. ஆனால் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்க்கு உங்கள் ஃபோட்டோஸை அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் வீடியோஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா என் காரில் ஒரு சின்ன டென்ட் ஆயிடுச்சு. நான் இதை பற்றி ஃபோனில் யார்கிட்டையும் பேசலை, டெக்ஸ்ட் பண்ணல, மெசேஜ் பண்ணல. பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதை நான் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல எனக்கு வர விளம்பரம் எல்லாமே கோபம்பர் அந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட ஆட் மட்டும் வந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேலண்டர் ஈவெண்ட்ஸ். நீங்கள் கேலண்டரில் யார் யார் பர்த்டே எப்படிலாம் சேவ் பண்ணியிருக்கீங்க, எங்கே போகிறீங்க, மீட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். உங்கள் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். டிவைஸ் ஆர் அதர் ஐடிஸ். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இது எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க? இந்த ஹெல்த் டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவும் கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன். இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. பட் நம்ம இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆப் ஆக்டிவிட்டி. என்ன ஆப்லாம் பார்க்குறாங்க? ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இது வந்து இன்ஸ்டாகிராம். ஓகே, இது வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இன் ஆப் சர்ச் ஹிஸ்ட்ரி. ஆப்புக்குள்ளே சர்ச் பண்ணுறது எல்லாமே. இன்ஸ்டால்டு ஆப்ஸ். நீங்கள் ஃபோனில் வேறு ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அவங்க எடுக்கிறாங்க. அதர் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். இது பொதுவான ஒரு கருத்து. எதை வேணால் அவங்களால எடுத்துக்க முடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட். அதர் ஆக்ஷன்ஸ். இந்த அதர் அப்படிங்கிறது என்னென்னா எதை வேணால் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட. உங்களோட இமெயில்ஸ், மெசேஜஸ், எஸ்எம்எஸ், எம்எம்எஸ் இல்லை, அதே மாதிரி அடுத்த ஆப்பில் இருக்கிற மெசேஜஸையும் அவங்களால படிக்க முடியும். அகெயின் இது எல்லாமே ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருப்பீங்க. லொக்கேஷன், அப்ராக்சிமேட் லொக்கேஷன், ப்ரிசைஸ் லொக்கேஷன். இதில் ப்ரிசைஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு நம்பர் 48 அப்படின்னா நீங்கள் அதில் 5வது மாடியில் குடியிருக்கீங்கன்னா உங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு நீங்கள் 5th ஃப்ளோரில் தான் இருக்கீங்கன்றது வரைக்கும் அதால் எடுத்துக்க முடியும். வெப் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற டோட்டல் ஹிஸ்ட்ரியும் அவங்களால பார்க்க முடியும். ஆடியோ ஃபைல்ஸில் நீங்கள் வச்சுருக்கிற பாடல்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரெக்கார்டிங்ஸாக இருக்கலாம், சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆப் இன்ஃபோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஃபோ. உங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுக்காக தேவை? உங்களோட சிபில் ஸ்கோராக இருக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, உங்களோட பையிங் பவர் என்ன அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு தேவையான ஆட் அவங்களால டிஸ்பிளே பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறாங்க, உங்களோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ அமேசானில் நீங்கள் என்ன வாங்குறீங்க, ஸ்விக்கியில் என்ன வாங்குறீங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களால டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். அதர் ஃபினான்ஷியல் இன்ஃபோ. நீங்கள் எவ்வளோ லோன் வச்சுருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, உங்கள் எஸ்எம்எஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அவங்களால உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். பர்சனல் இன்ஃபோ. நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் ஐடிஸ். நீங்கள் வேறு என்னென்ன இமெயில் ஐடிஸ் வச்சுருக்கீங்க, வேறு என்னென்ன யூசர் ஐடிஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். அட்ரஸ், ஃபோன் நம்பர், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், செக்ஷுவல் ஓரியன்டேஷன். அதர் இன்ஃபோ. அதர் இன்ஃபோன்னா என்ன ப்ரோ? அவங்களால எதை வேணால் எடுத்துக்க முடியும். இதில் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் என்கிரிப்டட் இன் டிரான்சிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜென்ரலாக டேட்டா என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் சொல்லுவாங்க. டேட்டா அட் ஸ்டோரேஜ். நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது என்கிரிப்டடாக இருக்கா? அப்புறம் டேட்டா அட் டிரான்சிட்டில் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அது என்கிரிப்டடாக இருக்கா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அட் ப்ராசஸிங். ஒர்க் ஆகும்போது ப்ராசஸ் பண்ணும்போது என்கிரிப்டடில் இருக்கான்னு. அதில் வந்து அவங்க என்கிரிப்டடில் இருக்குது, வேறு யாராலையும் இதை எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூ கேன் ரெக்வஸ்ட் த டேட்டா கேன் பி டெலிட்டட். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாவை டெலிட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மொபைலில் இருக்கிற அவ்வளோ டேட்டாவையும் தூக்கி நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். ப்ரோ நான் ஐஓஎஸ் வச்சுருக்கேன், என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா வரேங்க, உங்களுக்கு வரேன். ஆப்பிள் ப்ளே ஸ்டோருக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே தான். இங்கே போய் நீங்கள் டேட்டா ப்ரைவசியை செக் பண்ணிங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே எடுப்பாங்க. என்ன இவர் கொஞ்சம் பாலிஷாக கொடுத்துருப்பாரு, அங்கே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா யூஸ் டு ட்ராக் யூ, டேட்டா லிங்க் டு யூ, என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணல,
நான் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன் இல்லை யூடியூப், நான் ஜென்ரலாக யூடியூப் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் மினிமம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யூடியூப் இருக்க தானே செய்யும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டேட்டாலாம் எடுக்கிறாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட இவ்வளோ டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. உங்கள் ஃபினான்ஷியல் இன்ஃபோ உட்பட வெப் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுக்கிறாங்க. எப்படின்னா இதை வச்சு தான் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவை தானாக உங்களோட ஹோம் பேஜோட ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்க முடியும். இந்த டேட்டாவை இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ தானே யூடியூப்பில் எனக்கு பிடிச்சமான வீடியோ முன்னாடி வரும் அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த டேட்டாவை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் மேப்ஸில் உங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு இந்த யுவர் டைம் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி சில வருஷங்களாக எங்கே போயிட்டு வந்தீங்க. இப்போ காலேஜுக்கு போகிறவங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜுக்கு 842 தடவை போயிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு 700 தடவை போயிருக்கீங்கன்ற டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இதில் வரும். நீங்கள் கடைசி சில வருஷத்துக்கு எங்கெல்லாம் போயிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்கள் காலேஜுக்கு போயிருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறவராக இருந்தால் ஒரு 1002 நாள் இந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஓவரால் டிஸ்கிரிப்ஷன் வரும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்களோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை அது சொல்லிடும். காலையில் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்றதை அக்யூரேட்டாக 6:03க்கு வீட்டிலேருந்து வெளியில் வந்தீங்க, பைக்கில் போனீங்களா, காரில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்களா, நடந்து போனீங்களான்னு அக்யூரேட்டாக சொல்லும். லொக்கேஷன் சர்வீசஸ் ஆனால் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கடைக்கு போனீங்க, எவ்வளோ நேரம் அங்கே நின்னீங்க, அதுக்கப்புறம் எங்கே போனீங்க அப்படின்ற டோட்டல் டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். இது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை, கூகுள் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, கடைசியாக என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க, எத்தனை பேமெண்ட் மெத்தட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, எவ்வளோ இமெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற மொத்த பல்க்கும் அங்கே பார்க்கலாம். இந்த லாக்ஸ் எல்லாம் கோர்ட்லேயே எவிடன்ஸாக செல்லும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படா வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னா நான் கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சுரா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணால் அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாரா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாரா, எங்கே நின்றுட்டு இருந்தார் அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். இப்போ இந்த டேட்டாவெல்லாம் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணப்பட்ட ரியல் டைம் சினரியோ. ஒரு பாப்புலரான ஒரு கேப் புக்கிங் ஆப் இப்போயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர் அப்படின்னா இப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நீங்கள் ஒரு புக்கிங் போட்டிருங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபா காட்டுது அப்படின்னா ஆப்பிள் ஃபோன்லேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ஜாஸ்தியாக காமிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் உங்கள் ஹோமுங்கிறது டிஃபால்ட்டாக அது லொக்கேஷன் எடுத்துக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து தூரமாக இருக்கீங்க, உங்கள் ஃபோனில் 20லேருந்து 30% பேட்டரி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போகணும், அதுவும் லேட் நைட் ஆகுது அப்படின்னா அப்போ அமௌண்ட்டை அவங்களே ஹைக் பண்ணி காமிக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே உங்களோட ஃபுட் ஹேபிட் தெரியும், உங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி தெரியும், உங்களால் எவ்வளோ வாங்க முடியுன்றது தெரியும். நீங்கள் பிரியாணி வாங்கணும்னு முடிவு பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணும், உங்களுக்கு செகண்டரியாக சைனீஸ் ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா அதை உங்களுக்கு டாப்பில் வச்சுட்டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. எதை விற்கணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதை முன்னாடி வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் தான் அதை முடிவு பண்ணீங்கன்னு, ஆனால் உங்களை யோசிக்க வச்சு முடிவு பண்ணது யாரோ ஒருத்தராக இருக்கும். இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற விஷயங்களை சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணி அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை விற்கிறாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க காட்டுற டாப் 10 கார்ஸ்லேருந்து தான் நீங்கள் கார் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உண்மையிலே பெஸ்ட் காரை தான் அது காட்டும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா அது எல்லாமே பிளாக்லேருந்து ஃபோரம்லேருந்து தான் எடுக்கும். அந்த கார் கம்பெனியோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து காசு வாங்கிட்டு அவங்க எழுதின பிளாக்ஸ் தான் இருக்கும். அதை தான் அது எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டாப்பில் காட்டும். அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்த்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃப் மெட்டா ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்கி ஆப்லேருந்தும் உங்கள் வெப் ப்ரௌசிங் டேட்டாவையும் இன்ஸ்டாகிராமாலையும் ஃபேஸ்புக்காலையும் எடுக்க முடியாது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இது இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணலாம், ஃபேஸ்புக்லேயும் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராமில் போகிறேன். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா
செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் அக்கௌண்ட் சென்டர் போங்க. அக்கௌண்ட் சென்டரில் கீழே யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் கீழே போனீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி ஆஃப் மெட்டா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. இதில் போனீங்கன்னா எந்த ஆப்லேருந்து உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு, கடைசியாக எந்த டேட் சிங்க் ஆச்சுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறது கிளியர் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ண முடியும். இதுதான் முக்கியமான ஆப்ஷன், மேனேஜ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் எல்லா ஃபோன்லையுமே இது கனெக்ட் ஆகிருக்கும். இதை போய் டிஸ்கனெக்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சில ஆப்ஷன்ஸ் காட்டும். 48 ஹவர்ஸில் இது டிசேபிள் ஆயிரும். ஃபேஸ்புக்கை வச்சு வேறு ஏதாவது ஆப்பில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது லாக் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற ஜென்ரல் வார்னிங்ஸ் கொடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ டேட்டா திருடுறாங்க அப்படின்னா நான் அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாமலே இருக்கலாமானா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. கண்டிப்பாக அந்த ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் ஆப்ஷனலோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மொபைலில் ரொம்ப அந்தரங்கமான பர்சனல் சென்சிட்டிவ் ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன்கள் முடிஞ்ச வரைக்கும் வைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா அந்த ஃபோனோட எந்த ஆப் எந்த விஷயத்தை யூஸ் பண்ணாமல் அதை தனியாக வச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி சைபர் செக்யூரிட்டிஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு தெரியாமல் நம்ம ஏழாமையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம தான் குற்றவாளி. இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம், வெளிப்போடு இருப்போம். என் மொபைலில் யாராவது ஹேக் பண்ணியிருப்பாங்களோ, நம்மள பல பேருக்கு இந்த டவுட் அடிக்கடி வந்திருக்கும். இந்த மாதிரி ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஃபுல் வீடியோ பாருங்கள், நான் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு செஞ்சே காட்டுறேன். எதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் இவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பர்சனல் மோட்டிவாக இருக்கலாம். ஒருத்தங்களை டிஃபைம் பண்ணணும். இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில், நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட புகழை சீர்குலைக்கணும், இல்லை அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டா திரும்ப அவங்க ஃபாலோவர்ஸ் சேர்க்கறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்கு எடுப்பாங்க. இல்லைனா அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவங்ககிட்டே காசு கேட்கலாம், இல்லைனா அவங்க நெட்வொர்க்கில் இருக்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு காசு கேட்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆண்கள் நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு போஸ்ட்டை தப்பாக போட்டு என் அட்மிட் போட்டாங்க இல்லை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை டார்லிங், நான் எதுவும் சொல்ல, என் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் கேம்பெயின். எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு லைக்கை ஜாஸ்தி ஆக்குறோம், உங்களுக்கு வியூஸை ஜாஸ்தி ஆக்குறோம் அப்படின்னு உருட்டுற ஒரு கும்பலே இங்கே இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன வேணும்? ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் மூலமாக தான் உங்களுக்கு லைக்ஸையும் வியூஸையும் ஜாஸ்தி ஆக்க முடியும். இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணும்போது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை லட்சக்கணக்கான ஃபேக் அக்கௌண்ட்ஸை டெலீட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஜென்யூன் அக்கௌண்ட் வேணும். உங்கள் அக்கௌண்ட் ஒரு 500 பேரோட அக்கௌண்ட் இருந்தால் 500 லைக்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக ஹேக் பண்ணுறது ஒரு கும்பல். இன்னும் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு அதே முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு காசு வேணும், ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும், இந்த நம்பருக்கு போடுங்க, இந்த யூபிஐ ஐடிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க. இதில் அடுத்து ஒரு ரகம் இருக்குங்க, அதுதான் ரொம்ப பாவமான விஷயம். சாமி, இந்த விலையை நான் பொதுவாக தான் விரிச்சேன், நீ ஏன் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஹேக்கிங் புதுசாக கற்றுக்கிறவங்க இவங்களை ஸ்கிரிப்ட் கிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அடிச்சு பழகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த அடிச்சு பழகிறதுக்கு ஈஸியான ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் தான் உங்க அக்கௌண்ட். உங்க அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. அதில் முக்கியமாக 2. முதல்ல அவங்களுக்கு உங்களோட ஆக்சஸ் வேணும், அதாவது உங்க சாவி வேணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு. அது இருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள அவங்களால போயிட்டு அவங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 2வது வகை செஷனை ஹைஜாக் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண செஷனில் அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்க முடியும். ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி. என்னது, செஷனை ஹைஜாக் பண்ணுவாங்களா? அது எப்படி? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஜிமெயிலையோ லாகின் பண்ணால் நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவீங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு வருவீங்க, இல்லை கொஞ்ச நேரத்தில் தானாக லாக் அவுட் ஆகும். இதை டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செட் பண்ணாங்கன்னா செஷன் தானாக லாக் அவுட் ஆயிரும். இப்போ உங்கள் மொபைலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபோனை வாங்கி கான்ஃபிகர் பண்ணும்போது மட்டும் தான் போடுறீங்க. அதுக்கப்புறம் எப்பயாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறீங்களா? உங்கள் செஷன் ஆக்டிவாகவே தான் இருக்கும். அப்போது உங்களோட அந்த ஆக்டிவாக இருக்கிற செஷனை என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை என்னால் ஹேக் பண்ண முடியும். நம்ம லவ் டுடே படத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, தொட்டா தூக்கிடலான்னு. அது எப்படின்னா இந்த செஷன் ஹைஜாக்கிங் தான். தொட்டா தூக்கிடுவேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபிஷிங் விஷிங்கில் ஆரம்பித்து மேன் இன் த மிடில் அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், டிக்ஷனரி அட்டாக், கிராஸ் ஸ்கிரிப்டிங் அட்டாக், கீலாகர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் பற்றி நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி பல ரூபத்தில் வரும்போது நம்ம எப்படி பாதுகாத்துக்க போகிறோம்? ஸோ நம்ம இதில் பார்த்தது 2 விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இதில் மெஜாரிட்டி ஆஃப் தி அட்டாக் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை எடுத்து மட்டும்தான் அவங்களால லாகின் பண்ண முடியும். அப்போது இந்த பாஸ்வேர்ட்ஸை நம்ம எப்படி வச்சிருக்கணும், எவ்வளோ சேஃபாக வச்சிருக்கணும், நம்ம அப்படி வச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பாஸ்வேர்ட் சிமுலேட்டர் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பிரேக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தெரியும். இப்போ கூகுளில் போயிட்டு டாப் 100 இல்லை 500 பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு லிங்க் இதில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிற பாஸ்வேர்ட்ஸில் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு சில நொடிகள் போதும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு அதே கூகுளில் போயிட்டு சும்மா பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் செக் அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டிங்கன்னா நிறையா லிங்க் வரும். அதில் நம்ம ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த பிட்வார்டனை. இதில் உங்களோட பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னா less than a செகண்டில் இதை நம்மளால் பிரேக் பண்ண முடியும். இப்போ பாஸ்வேர்டு admin @ 1 2 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி டு கிராக் தான். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு நம்ம வச்சோன்னா ரொம்ப கஷ்டம். ஐ லவ் மை சன், ஐ லவ் மை ஃபாதர், இதுவும் ரொம்ப ஈஸியாக அவங்க பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதில் கருப்பாயி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து மாற்றி வைக்கிறேன். ஒரு சிம்பிள், ஒரு நம்பர், ஒரு கேபிட்டல் சேர்த்து வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணுறதுக்கு செஞ்சுரிஸ் 100 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. கருப்பாயி. இப்போ இதில் காமிச்ச மாதிரி பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டோ, உங்கள் ஃபேமிலி நேமோ, உங்களோட காமன் மொபைல் நம்பரோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ இதெல்லாம் அதில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும். அதே மாதிரி காமன் இங்கிலீஷ் டிக்ஷனரி வேர்ட்ஸ் இதை வச்சிங்கன்னா கூட அவங்களால ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும். அப்போ உங்கள் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். மினிமம் ஒரு 12 கேரக்டர் வச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையாகவோ இந்த மாதிரி வைக்காமல் தமிழ் வார்த்தைகளாக வைக்கலாம். இது வந்து ஒரு சஜஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், முப்பெருங்காவியங்கள், ராமாயணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு சிம்பிள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதை எந்த டூலாலையும் டிடெக்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்தென்டிகேஷனை இன்னும் ரொம்ப செக்யூர் ஆக்கணும். அதாவது 2 பூட்டு போட்டு பூட்டுற மாதிரி தான். இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, பொட்டி கையில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அதை பூட்டி வச்சிருப்பீங்க. தூங்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு செயினை போட்டு பூட்டுவீங்க. எதுக்காக? இது பொட்டியை திருடிட்டு போகணும்னு நினச்சா கூட அந்த செயினையை அவங்க இது பண்ணணும். 2 பூட்டை உடைக்க வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எது ஈஸியாக இருக்கோ அதை தான் எடுப்பான். அந்த மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டை ஒரு 2 வகையில் சேஃப்டி பண்ணோன்னா நல்லதா இல்லையா? வாங்க ஒரு டெமோவே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியாச்சு. இங்கே லெஃப்ட் சைடு கீழே மோர் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு செட்டிங்ஸ், இங்கே உங்களோட அக்கௌண்ட் சென்டர் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்ட், உங்களுக்கு பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குக்கா இன்ஸ்டாகிராமுக்கா நீங்கள் 2க்குமே மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணுறோம். இதில் 2 வகையான 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஒன்று ஆத்தென்டிகேஷன் ஆப், 2வது எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணும்போதும் உங்கள் ஃபோனுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ண முடியும். இப்போ நான் 2மே செஞ்சு காட்டுறேன். டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லும். இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா கோடு வரும். அந்த கோடை போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிரும். இது ஈஸி தான். இப்போ ஆத்தென்டிகேட்டர் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆப். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கேனர் கியூஆர் கோட். இப்போது இந்த கியூஆர் கோடை என்னோடய ஃபோன்லேருந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆத்தென்டிகேட்டர் சேவ்டு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, இதுதான் என்னோட கூகுள் ஆத்தென்டிகேட்டர். இங்கே போய் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட ஃபோனில் இருக்கிற 6 டிஜிட் கோடை இங்கே என்டர் பண்ண சொல்லுது. இப்போ அந்த கோடை போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு தடவை பாஸ்வேர்ட் போடும்போதும் இதில் இருக்கிற டோக்கனையும் போட்டிங்கன்னா மட்டும்தான் அது வேலை செய்யும். இதே மாதிரி உங்கள் ஃபேஸ்புக், ஜிமெயில் எல்லாத்துக்கும் உங்களால் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணால் நான் பாதுகாப்பாக இருப்பேனா அப்படின்னா ஒரு 100% உங்களுக்கு அட்டாக் வருது அப்படின்னா 70லேருந்து 80% நீங்கள் இது மூலமாக சேஃபாக இருக்க முடியும். உங்கள் செஷனே ஒருத்தங்க ஹைஜாக் பண்ணால் கூட சில நேரங்களில் அடிஷ்னல் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். அப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. சரி, அப்போ அந்த 20லேருந்து 30% வந்து நமக்கு இன்னும் ரிஸ்க் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்கிறீங்களா? கரெக்டு தான். அப்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல ஃப்ரீ வைஃபை, பப்ளிக் வைஃபை, இதில் வந்து நம்ம
இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹோட்டல் ஒய்ஃபெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இப்போ டேட்டா எல்லா இடத்துலையும் நமக்கு ரொம்ப சீப்பாகவும் ஃப்ரீயாகவும் கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நெட்வொர்க் டேட்டாவே யூஸ் பண்ணுங்கள். HTTPS அப்படின்னு சொல்லப்படுற செக்யூர் SSL சர்டிஃபிகேட் இல்லாத எந்த ஒரு வெப்சைட்டையும் முடிஞ்ச வரைக்கும் உபயோகிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்லாம் யூஸ் பண்ணும்போது HTTPS அப்படின்னு இப்படி ஒரு பூட்டு சிம்பிள் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்பிள் இல்லாமல் வெறும் HTTP அப்படின்னு இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு SSL சர்டிஃபிகேட். இது மூலமாக உங்களோட நெட்வொர்க் டிராஃபிக் எல்லாமே என்கிரிப்டடாக போகும். இது உங்களை சேஃபாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாஸ்வேர்டை பீரியாடிக்காக, அதாவது ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை 60 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருங்க. இது மூலமாக செஷன் யாராவது ஹைஜாக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களும் லாக் அவுட் ஆயிடுவாங்க. VPN இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் மொபைல் ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ் மெக்கஃபே மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயும் VPNs கொடுக்குறாங்க. இந்த VPNs யூஸ் பண்ணுறது உங்களை செக்யூராக வச்சுருக்கும். அடுத்து உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஒரு ஆன்டிவைரஸ் வச்சுக்கோங்க. இது ஏதாவது மால்வேர் வைரஸ் உங்கள் மொபைலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அலர்ட் பண்ணும். அதை க்ளீனப்பும் பண்ணிடும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம், அது ஞாபகம் வச்சுக்கும். ஒருத்தரையும் அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணும். மாற்றும் போது அப்டேட் பண்ணிக்கும். என்ன ப்ரோ எல்லா பாஸ்வேர்டையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்கிறீங்க? அதை ஆட்டையை போட்டால் யோசிக்கிறது கரெக்டு தான். அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அது என்கிரிப்டட் ஃபார்மேட்லேயே சேவ் ஆகிருக்கும். என்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸில் விளாண்டுருப்போம். Aலேருந்து Z வரைக்கும் இருக்கிற வார்த்தைகளுக்கு 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர் எழுதியிருப்பீங்க. இப்போ குட் அப்படின்னு எழுதணும்னு நினச்சிங்கன்னா இப்போது 6, 15, 15 அந்த மாதிரி எழுதி அனுப்புவாங்க. இது எப்படி எழுதியிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த லெட்டரை வாங்கி படிக்கும்போது டீக்ரிப்ட் பண்ணுவீங்க. அதாவது அதே மாதிரி இந்த ஏக்குனா 1, பீனா 2ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ண முடியும். இதை பிளெயின் டெக்ஸ்ட், சைஃபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ரோஜா படத்தில் அரவிந்த் சாமி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். கிரிப்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் பாஸ்வேர்ட் மேனேஜர் சேவ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் செக்யூராக தான் இருக்கும். அது இல்லாமல் பாஸ்வேர்ட் மேனேஜர்லையும் நம்ம 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜரே அவங்க ஹேக் பண்ணிட்டா கூட 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லைனா உள்ளுக்குள்ளே அவங்களால போக முடியாது. அது இல்லாமல் நம்ம எல்லா அக்கௌண்ட்லையும் பாஸ்வேர்டோட நம்மளும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முடிஞ்சால் தொடரா பார்க்கலாம் தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா என் அக்கௌண்ட் ரொம்ப சேஃபாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். ஹேக்கே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஹேக் பண்ண முடியாத சிஸ்டம் அப்படின்னு உலகத்தில் எதையுமே கண்டுபிடிக்கல. ஃபேஸ்புக்லேருந்து கூகுள் வரைக்கும் நீங்கள் ஹேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. போகிற போக்கில் அடிச்சுட்டு போக முடியாது. அதுக்கு உட்காந்து அவங்க மெனக்கெட்டு செய்யணும். அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்கு. நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம மொபைல் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருந்தாலோ, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு நிறைய பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கனாலோ, ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது நிறைய ஆட் வரும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே தமிழ் படங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமஸ் வெப்சைட்டில் போவோம். அதில் போனீங்கன்னா பல டவுன்லோட் பட்டன் வரும். படத்தை எதில் டவுன்லோட் பண்ணுறது, எதை கிளிக் பண்ணுறதுன்னு தெரியாமல் டவுன்லோடை கிளிக் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பாப்அப் வரும், இல்லை ஏதோ ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஏதாவது ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டில் போனீங்கனாலோ, பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணிங்கனாலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களோட மொபைல் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா பின்னாடி ஏதாவது ஒரு பாட்டை ஓடலாம், இல்லை ஏதாவது ஒரு மெலிஷியஸ் கோடு, ஒரு வைரஸோ வார்மோ உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாவெல்லாம் யார் ஹேக்கர் இதை பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த டேட்டாலாம் அதை அனுப்பிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. உங்கள் ஃபோன் ஜாஸ்தியாக சூடாகுது, பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அது ஏதாவது ஒரு ஆப் தானாக பாப்அப் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத ஒரு ஆப் உங்கள் ஃபோனில் இருக்குது, கேமரா நீங்கள் யூஸ் பண்ணாதப்ப லைட் எரியுது, இல்லை கேலரியில் தானாக ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. சோலி முடிச்சு. இப்போ நம்ம ஃபோன் ஹேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் எடுத்து *#67# அப்படிங்கிற நம்பர் கால் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். உங்கள் வாய்ஸு டேட்டா எல்லாம் ஃபார்வர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. இதில் எல்லாமே நாட் ஃபார்வர்டட் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாமல் இல்லை ஏதாவது ஃபார்வர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டிசேபிள் பண்ணணும். நமக்கு தெரியாமல் இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம போய் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மேனுவல் த்ரெட் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான பிரச்சனை. அதுவும் இல்லாமல் நமக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான் சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லைங்க,
சைபர் ஸ்வெச்சா கேந்திரா சர்டின் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு நோடல் ஏஜென்சி. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது சைபர் செக்யூரிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்தியாவே பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம். இவங்க யூஸ் பண்ண ஒரு வெப்சைட்டுக்கு பேர் தான் சிஎஸ்கே போர்ட்டல். இப்போ இந்த சிஎஸ்கே போர்ட்டலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு செக்யூரிட்டி டூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு எல்லா ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது. ஈஸ்கேன், ஆன்டிவைரஸ், K7, குயிக் ஹீல், இதில் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் விண்டோஸ் மிஷின் இன்ஃபெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டூலும் தான் நமக்கு ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ண போகிறது. பாட் ரிமூவல் டூலும் மொபைல் செக்யூரிட்டி அப்ளிகேஷனும். இதை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே இங்கே ஸ்கேன் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா நேராக வந்துடும். அப்படி இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்டின் பாட் ரிமூவல்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை ஆக்சஸ் கொடுக்க சொல்லும், நம்ம ஆக்சஸ் கொடுத்துடலாம். அப்புறம் ப்ரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இப்போது ஆன்டிவைரஸ் எனேபிள்டு. நம்ம போய் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஸ்கேன் கொடுங்க. இது உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை பொறுத்து எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு இருக்குது. இந்த ஃபோனில் ரொம்ப டேட்டா இல்லை, அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஃபைலை ஸ்கேன் பண்ணியிருக்கு. த்ரெட் டிடெக்டட் நோ. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரைவசி அட்வைசரில் போனீங்கன்னா ஹை ரிஸ்க் ஆப் ஏதாவது இருக்கா, லோ ரிஸ்க் ஆப் ஏதாவது இருக்கான்னு. இதில் ஹை ரிஸ்க் ஆப் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லோ ரிஸ்க் ஆப் என்னென்னு பார்ப்போம். இந்த லோ ரிஸ்க் ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர், கேண்டி கிரஷ், க்ரோமு, இதெல்லாம் ஓகே தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்லாம் கேமரா யூஸ் பண்ணலாம், கான்டாக்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணலாம், லொக்கேஷன் யூஸ் பண்ணலாம், மைக் யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ பர்மிஷனும் தேவையாங்கிறத பாருங்கள். தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட பர்மிஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து 2வது மொபைல் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் டூல் இன்ஸ்டால் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லைனா mKavach 2 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுக்கும் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி இதுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது செக்யூரிட்டி அட்வைசர். இதில் ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் இந்த டிவைஸில் இருந்துச்சுன்னா அது சொல்லும். அடுத்து ஹிடன் அப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ஓடுதுன்னா அது இதில் தெரியும். த்ரெட் அனலைசர். ஏதாவது ரிஸ்க் இருக்குது உங்கள் டிவைஸில், ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது இதில் காமிக்கும். அதுக்கு அடுத்து ஆப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எந்தெந்த ஆப் எவ்வளோ பேட்டரி யூசேஜ் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு இருக்குன்னு காட்டும். அட்வைசரி ஸ்கேன். எல்லா அப்ளிகேஷனையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்கேன் பண்ணுது ஃபுல்லாக. ஸோ பொட்டென்ஷியல் மெலைன் ஆப்ஸ், பொட்டென்ஷியல் பெனைன் ஆப்ஸ், ஆப்ஸ் வித் ஆட் அப்படின்னு எனக்கு ஒரு லிஸ்ட் காமிச்சிருக்கு. இதில் ரெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற பொட்டென்ஷியல் மெலைன் ஆப்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் க்ளோன் ஃபோனும் ஜென் மோடும் மெலைன் ஆப் அப்படின்னு காமிச்சிருக்கு. மெலைன் ஆப் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி அப்ளிகேஷனால் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், எல்லா டிவைஸ்க்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா க்ளோன் ஃபோனுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கிடையாது. இதை வச்சு எதை வேணால் அவங்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பினைன் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த பினைன் ஆப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே லோ ரிஸ்க் ஆப் தான். இதனால் நமக்கு பெருசாக ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் நடக்காது. பட் இதில் அன்னோன் ஆப்ஸ், ஏதாவது தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்வைசர். செக்யூரிட்டி அட்வைசரில் எதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கு, எதெல்லாம் டிசேபிள் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் லிஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி ஷோ பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ் எனேபிள்டு. இது எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது உங்கள் கேரக்டர்ஸை அது காட்டும். இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இதில் எதெல்லாம் சிகப்பாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஆப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் ஸ்டாட்ஸ் அப்படின்னு எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ டேட்டா அனுப்புது, எவ்வளோ டேட்டா வருது அப்படின்றது இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆப் அனாலிசிஸில் ஆப் அப்டேட், ஏதாவது ஆப் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. என்னென்ன ஆப்லாம் அப்டேட் எடுத்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்வேர் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னென்னா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறாங்களோ அந்த லிஸ்ட் இதில் வந்துடும். இதில் இந்த ஹிடன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா
தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும். பேண்ட் அப்ளிகேஷன், அதாவது நம்ம கவர்மெண்ட்டால் தடை செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் காட்டும். கண்டிப்பாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹிடன் அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் ஏதாவது ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டும் இதில் இருக்கும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த 2 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை செக்யூராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதுவே அட்வைசரி கொடுத்து நம்ம அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்க முடியும். இனிமேல் உங்கள் யாருக்காச்சும் ஃபோன் ஹேக் ஆகிருக்குன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. இந்த சிஎஸ்கே யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் சேஃபாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க.